ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அக்ஷிதாஸ் கிரியேஷன். நான் உங்கள் கணேஷ். நம்ம இன்றைக்கி நம்மளோட அக்ஷிதாஸ் கிரியேஷன் ஆன்மீக தகவல்களில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் தேய்பிறை அஷ்டமி பூஜை. தேய்பிறை அஷ்டமியில் எப்படி பூஜை செஞ்சால் நம்மளோட துன்பங்கள் எல்லாம் தூள் தூளாக விலகி போகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற முக்கியமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சுற்றி இருப்பவர்கள், அதாவது ஆன்றோர்கள் சான்றோர்கள் போன்றோர் செய்ய முடியாத ஒரு விஷயத்தையும் இந்த நாளும் கோளும் நமக்கு செய்யும்னு சொல்லுவாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் தேய்பிறை அஷ்டமி. பைரவருக்கு வழிபாடு செய்ய பொதுவாகவே அஷ்டமி நாள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருந்து வருகிறது. இருந்தாலும் இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. நமக்கு வர்ற 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை அஷ்டமி நாள் வர்றதால அந்த நாளில் நீங்கள் என்ன மாதிரி பூஜை செய்யலாம், என்னென்ன பூஜை செய்யலாம், அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும். லாக்டவுன் சுச்சுவேஷனில் நம்மளால் பைரவர் கோயிலுக்கு போய் பூஜை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு வர்றதுனால வீட்டில் இருந்தபடியே ரொம்பவும் எளிமையாக சிம்பிளாக நம்ம இந்த பூஜையை எப்படி செய்யலாம்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம் வாங்க. தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுது. இந்த நாளில் நிறைய வழிபாடு முறைகள் தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக கடன் பிரச்சனை நீங்குவதற்கு பரிகாரங்கள் செய்யப்பட்டு வருகின்றது. தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை தரிசனம் செய்த பின் உங்களோட கடன் தொகையில் இருந்து ஒரு சிறு தொகையை மட்டும் திருப்பி செலுத்திட்டு வந்தால் முழு கடன் தொகையும் சீக்கிரமாக அடைஞ்சிடும் என்பது ஐதீகம். தேய்பிறை அஷ்டமியில் வரும் ராகு காலத்தில் பைரவரை நினச்சி வீட்டிலேயே விளக்கி ஏற்றி பைரவருடைய மந்திரம் சொல்லி ஜபித்து வழிபாடு செய்வதால் மனபயம் நீங்கி தைரியம் உண்டாகும். பைரவரோட மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோவனுடைய எண்டில் நான் அந்த மந்திரத்தை உங்களுக்காக போட்டிருக்கேன், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வீட்டில் இருந்தபடியே அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பைரவருக்கு பூஜை செஞ்சுக்கலாம். பைரவருக்கு பூஜை செய்கிறது அப்படிங்கிறது எம்பெருமானான ஈசனையே வழிபடுவதற்கு சமமாக கருதப்படுகிறது. அதுலேயும் இந்த முறை செவ்வாய்க்கிழமை அன்று இந்த தேய்பிறை அஷ்டமி வருவதால் ராகு கால நேரத்தில், அதாவது 3லிருந்து 4:30 மணி மதியம் நேரத்தில் பைரவருக்கு வீட்டிலேயே நெய் தீபம் ஏற்றி, நல்லா கவனிச்சுக்கோங்க, நெய் தீபம் தான் ஏற்றணும். நெய் தீபம் ஏற்றி பைரவர் மந்திரத்தை உச்சரித்து சகல தோஷங்களும் நீங்கி வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பைரவருக்கு உகந்த பூக்கள் என்னென்னு பார்த்தோம்னா தாமரை, வில்வம், தும்பை, செவ்வந்தி, செவ்வரளி. இந்த பூக்களில் ஏதேனும் ஒரு பூவை கொண்டு அர்ச்சனை செய்து நம்ம வழிபடலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த பைரவர் மந்திரம், அதையே ஒரு 51 முறையோ 21 முறையோ உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ, முடிஞ்சால் 108 முறை கூட சொல்லி தீராத துன்பங்கள் எல்லாம் நொடி பொழுதில் தூளாகிவிடும் மாயத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்வில் இருந்தாலும் எல்லாத்தையும் எதிர்கொள்கிற தைரியம் பைரவர் வழிபாடு மூலம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். பைரவருக்கு உகந்த நேரம் அப்படின்னு சொன்னால் அது உச்சி வேலை, நள்ளிரவு வேலை, ராகு கால வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சி வேலை பொழுதில் பொதுவாகவே பைரவரோட கோவிலுக்கு போய் நெய்விளக்கு போட்டு மாலை சாற்றி, அதாவது சிகப்பு நிற மலர்களாலான மாலை சாற்றி சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வந்தால் எத்தகைய தோஷங்களும் நிவர்த்தியாகிவிடும் என்பது ஐதீகம். பைரவர் காலடியில் வைத்து எலுமிச்சை ஒன்றை பூஜை செய்து கொண்டு போய் வீட்டில் வைத்துக் கொள்வதால் தரித்திரங்களும் பீடைகளும் நீங்கி திருஷ்டி தோஷங்கள் கழியும் என்பதும் நம்பிக்கை. குழந்தை இல்லாத தம்பதிகள் தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு முந்திரிகளை மாலையாக கோர்த்து சாற்றி வழிபடுவதால் பின்வரும் காலத்தில் சீக்கிரமாக குழந்தை பேரு கிடைக்கும் என்பதும் ஐதீகம். இப்படி நம்மளால் முந்திரிகளை மாலையாக கோக்க தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க முந்திரிகளை நெய்வேத்தியமாக வைத்து பைரவர் வழிபாடு செய்யலாம்.
இதெல்லாம் கோயிலுக்கு போய் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக முந்திரி போட்டு நம்ம வீட்டிலையே பைரவர் படம் இல்லாதவங்க நம்ம நெய் விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த நெய் விளக்கின் முன்னாடியே பைரவரை நம்ம நினச்சிக்கிட்டு மனசார ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை வச்சு பூஜை பண்ணுங்கள். அது கூட நமக்கு தீராத பிரச்சனைகளும் தீரும், புத்திரபாகியம் கூட சீக்கிரமாக உண்டாகும்னு சொல்கிறாங்க. பைரவரில் பலவிதமான பைரவர் இருக்காங்க. அதுலேயும் நம்மளுக்கு இப்போ இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆட்டி படைக்கும் பொதுவாகவே எல்லாருக்குமே. அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படிங்கிறவர் முக்கால்வாசி பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க. அப்படி இல்லாதவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், நெய் விளக்கேற்றி அதை பைரவராக நினச்சி அந்த பைரவருக்கு முன்னாடி, அதாவது நெய் விளக்குக்கு முன்னாடி முந்திரிகளையும் எலுமிச்சங்கனியையும் சிகப்பு மலர்களையும் போட்டு நான் இங்கே சொல்லியிருக்க பின்வர்ற பூஜை மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி பூஜை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாவித சங்கடங்களும் நீங்கி செல்வ வளமும் மனோபலமும் பெருகி வாழ்வில் மேன்மேலும் நன்மைகள் பெருகும். கண்டிப்பாக எல்லாரும் இந்த பைரவர் பூஜையை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.